Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல எப்படி வேல்யூஷன் பண்றாங்க, எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணனும், क्वेश्चन வைஸாவும் பேஜ் வைஸாவும் வந்து பாத்தீங்கன்னா 93 மார்க் எடுத்துருக்காங்க. சோ பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன பண்ணனும் என்னென்ன பண்ண கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல நீங்க 10th இங்கிலீஷ் எழுதக்கூடிய முறைகள். சோ இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வெச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ன்னு போட்டு 1 மார்க் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம் ரிலேட்டடான கொஷினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் இந்த சினாப்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இன்ட்ரடக்ஷன், த யங் சீகல், ரியாக்ஷன் டு பார்ட்னர்ஸ், ஸோ த யங்ஸ் ஒன் ஃபார் ஃபஸ்ட்டு ஃபைட், லேண்டிங் ஆன் த சி, ரியாக்ஷன் ஆன் ஃபேமிலி, கன்க்ளூஷன், தீமு, மாரல். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து ஹைலைட் பண்ணி எழுதணும். ஸோ 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வரக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த மாதிரி அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சினாப்சிஸ்லாம் போட்டு இந்த மாதிரி அழகாக ஹைலைட் பண்ணி தீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி கொடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். அதனால் 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு. இப்போ இதுக்கெல்லாம் சினாப்சிஸ் போட்டு அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸ்டார் போட்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் எல்லாமே இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 10th இங்கிலீஷில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நம்ம மாணக்கராசி யூடியூப் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கைட்லைன்ஸாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. நான் 10th சம்மந்தமாக அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் ஆகட்டும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா சென்டம் மார்க் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இல்லை 10th இங்கிலீஷில். ஸோ அதனால் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறோன்னு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்மரி ரேட்டிங்லாம் எப்படி எழுதணும்னு சொல்லி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மெயினாக ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கணும். ஏன்னா ப்ரெசன்டேஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. 1 மார்க் கரெக்டாக நீட்டாக எழுதிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ப்ரெசன்டேஷன் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு எந்த கிராமர் மிஸ்டேக்கும் இருக்காதுன்னு சொல்லி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைம் தான் 10th பப்ளிக் எக்ஸாமில் தான் போகிறோம். அதை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மெயினாக ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அன்லைன் பண்ணுங்கள். கிராமட்டிக்கல் மிஸ்டேக், ஃபெல்லிங் மிஸ்டேக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து அப்டேட் ஒன் பை நான் அப்டேட் கொடுக்குறேன்.